நம்ம இன்றைக்கி சத்யா ப்ரிப்ரேஷனோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாம். இதில் வந்து சாம்பார், பருப்பு, ரசம், இஞ்சி தயிர், ஃபைனலாக எரிசேரி ரெசிபி இதெல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவு சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து குக்கரை மூடி 2லேருந்து 3 விசில் வைக்கணும். பருப்பு நல்லா வேகணும், அந்த அளவுக்கு விசில் வச்சா போதும். இப்போ நம்ம பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணி எடுக்கலாம். ஒரு லேடில் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாமே க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். என்னெல்லாம் வெஜ்ஜஸ் உங்களுக்கு ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே ஆட் பண்ணலாம். இதில் தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்து கொடுக்கணும். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நான் இதில் வந்து பேக்கெட் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன், சாம்பார் பவுடர். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொடுக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது தேவை இருந்தால் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் நறுக்கி வச்சுருந்த மல்லி இலை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மல்லி இலை சேர்த்துட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சீசனிங் ஆட் பண்ணி கொடுக்கணும், அது ஃபைனலாக பண்ணலாம். இப்போ நம்ம பருப்பு கறி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1/2 கப்பு பாசி பருப்பு, அதோட ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கூடவே 2லேருந்து 3 பச்சை மிளகு கூட சேர்த்து 2 விசில் குக் பண்ணது தான் இது. இதை வந்து ஒரு லேடில் வச்சு நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணி கொடுக்கணும். புளி வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடாது, லைட்டாக தான் ஆட் பண்ணணும். ஒரு 1/4 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி. இவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதில் எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகி 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம சீசனிங் பண்ணணும், ஃபைனலாக அதுவும் சேர்த்து பண்ணலாம். இப்போ ரசம் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய பூண்டு அதிகமாக ஆட் பண்ணணும், 1 பீஸு இஞ்சி, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகு, சின்ன வெங்காயம் ஒரு 5 அல்லது 6, இதையும் சேர்த்துட்டு ஒரு நறுக்கின தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி எடுக்கணும். கூடவே மஞ்சள் பொடி சேர்த்து கொடுக்கலாம். இது க்ரஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு மண் சட்டியில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ரசம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சட்டி தான். இதில் தேவையான அளவு புளிக்கரைசல் ஆட் பண்ணி கொடுக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொடுக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இதோட உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஏதாவது குறைவாக இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் நறுக்குனா மல்லி எல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். மல்லி எல்லாம் ஆட் பண்ணும்போது இதுக்கு நல்லா ஃப்ளேவர் வரும். இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து குக் பண்ணணும். இது இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து பாயில் பண்ண விடக்கூடாது. இப்போ வந்து ஒயிட்டிஷாக இங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை சீசனிங் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வத்தல் மிளகு சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம சாம்பார் அண்ட் பருப்பு வந்து சீசனிங் பண்ணணும். அதுக்காக ஒரு பேனில்
கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்துருக்கோம். அதுலேயும் கடுகு, கருவேப்பிலை, வத்தல் மிளகு சேர்த்து நல்லா வறுக்கணும். இப்போ நம்மளோட சீசனிங் ரெடி ஆகிடுச்சு. இது 2 கறிக்கு தேவையான அளவு நம்ம எடுக்கணும். ஸோ இதில் வந்து ஹாஃப் வந்து பருப்பில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ரிமைனிங் வந்து சாம்பாரில் சேர்த்துட்டு சாம்பாரில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பருப்பு, சாம்பார் அண்ட் ரசம் குக் ஆகியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி தயிர். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கிரேட் பண்ணது சேர்த்து கொடுத்துருக்கோம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகு அதெல்லாமே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம கெட்டியான தயிர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொடுக்கலாம். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸியில் ஒரு வாட்டி அடித்து எடுத்தால் போதும். இப்போ நம்மளோட இஞ்சி தயிர் ரெடி ஆகிடுச்சு. மோர் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அப்படி நம்ம சர்வ் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக மல்லியில் நறுக்குனதை தூவி கொடுக்கலாம். இப்போ நம்ம பூசணிக்காய் எரிச்சேரி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு குக்கரில் 2 கப் அளவு சாப் பண்ணி வச்சுருந்தா பூசணிக்காய் சேர்த்து கொடுக்கலாம். கூடவே 1/2 கப்பு துவரம்பருப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதையும் சேர்த்து குக்கரில் 2 விசில் வச்சா போதும். இந்த பருப்பு, பூசணிக்காய் எல்லாமே நல்லா மேஷ் ஆகி நல்லா சூப்பராக குக் ஆகிரும். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். எரிச்சேரி பண்ணும்போது அதோட கோகோனட் மிக்சர் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம பூசணிக்காய் பருப்பு வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இதை லைட்டாக மேஷ் பண்ணி விடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப தின் ஆகாமல் ரொம்ப திக்கும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது சைட் டிஷ்ஷாக தான் இது நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். இது பாயில் ஆனதும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். நம்மளோட பம்ப்கின் எரிச்சேரி ரெடி ஆயிடும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டி சைட் டிஷ் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம இதில் வந்து சீசனிங் ஆட் பண்ணி கொடுக்கணும். எல்லா ரெசிபீஸுக்கும் பண்ணுறது மாதிரி தான். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு நல்லா கடுகு, கருவேப்பிலை, வத்தல் மிளகு இது 3மே தாளித்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். நம்மளோட எரிச்சேரியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபீஸோடு சேர்த்து பப்படம், அப்புறம் வந்து ஊறுகாய் இதெல்லாமே வச்சு தான் நம்ம சர்வ் பண்ணுறோம். ஓணம் சத்யாவில் வந்து இன்னும் நிறைய ரெசிபீஸ் உண்டு. நம்ம கொஞ்சம் தான் இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் ரெசிபீஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். ஏதாவது ரெசிபீஸ் தேவை இருந்தாலும் அதையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். திரும்பவும் ஒரு புது ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.